எனக்கு ஸ்டேஜ்லாம் பேசுறதுக்கு கொஞ்சம் பயம். அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஜோரா கைத்தட்டு இந்த படத்துக்கு கூப்பிட்ட வினிஷ் டைரக்டர் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதோட யோகி பாபு சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எப்படி சொல்லிக்கணும்னு தெரியல. ஃபைட் பண்ணும்போது கூட நான் ரியலாவே அடிச்சிட்டேன். ஆனா கூட அவர் பெருசா அக்காக்கா பரவாயில்ல அடிங்கக்கா அப்படின்ற மாதிரிதான் இருந்தாரு. பிளஸ் மத்தவங்களா இருந்தா கால் எடுத்து வைக்கணும், மத்தவங்களா இருந்தா இல்ல வேற யாருன்னா வச்சு பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. ஆனா யோகி பாபு சார் எப்படி சொல்றதில்ல, செம்ம ஸ்வீட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒர்க் பண்ணுங்கக்கான்னாங்க. இந்த அளவு ஃப்ரீடமா ஃபைட் பண்ணும் போதும் சொல்லவும் மாட்டாங்க. அதே மாதிரி டைலாக் சொல்லும் போதும் நல்லா என்கரேஜா சொன்னாரு. பிளஸ் யோகி பாபு சாருக்கு நான் இன்னொன்னு சொல்லணும்னா, நாங்க டான்ஸ் டீமா போனா கூட அசிஸ்டண்டா இருக்கட்டும், டான்சஸா இருக்கட்டும், நல்லா ஹெல்பிங் நேச்சர், எதுனா வேணும்னா கொடுக்கறது, அது மாதிரி படங்கள் வாய்ப்பு கொடுக்கறது, அதுலலாம் சொல்லவே முடியாது. நம்ம யோகி பாபு சார் ஓகே. சத்தியமா சத்தியமா அதெல்லாம் கிடையாது. இது நானே தான் சொல்றேன். எனக்கு ஒன்னும் புரியல. எனக்கு இல்ல 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 யோகி பாபு சார் பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. அந்த அளவு ஹெல்பிங் நேச்சர் ஜாஸ்தியாவே இருக்கு உண்மையிலேயே. அப்புறம் டைரக்டர் வினிஷ் சார் எனக்கு இந்த ஜோரா கைத்தட்டு படத்தை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் படத்தை பார்த்துட்டு எனக்கு ட்ரைலர் நான் பார்த்தேன். பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதையும் நீங்க பிடிச்சு பார்த்து நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் பிளஸ் பண்ணணும். அதுக்குதான் நன்றி. இதுக்கு மேல எனக்கு எப்படி பேசணும்னு தெரியல.